சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் புதன்கிழமை ஆலோசனை கூட்டம். மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒற்றை தலைமையை வலியுறுத்தி காரசார விவாதம். 130 பேர் பங்கேற்ற கூட்டத்தில் 5 பேரை தவிர மற்றவர்கள் ஒற்றை தலைமையை வலியுறுத்தி பேசியதாக தகவல். அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் ஒற்றை தலைமை குறித்து விவாதிக்கப்பட்டது. கட்சிதான் இறுதி முடிவெடுக்கும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் OPS-உடன் முன்னாள் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் திடீர் சந்திப்பு. ஒற்றை தலைமைக்கான குரல் வலுத்த நிலையில் ஆலோசனை. ஓ பன்னீர்செல்வத்துடன் ஒற்றை தலைமை பற்றி எதுவும் பேசவில்லை. அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் பேட்டி. ஜூலை 18 முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை பரிந்துரை. காவல்துறை மீதான குற்றச்சாட்டுகளை பொறுத்துக் கொள்ள முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. லாக்அப் மரணங்களை தடுக்க கைதிகளுக்கு கவுன்சிலிங். சமூக ஆர்வலர்கள் மூலம் கவுன்சிலிங் வழங்கப்படும் என்று ரகுபதி பேட்டி. போலீஸ் காவலில் மரணமடைந்த விசாரணை கைதி ராஜசேகர் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் பரிந்துரை. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் மயில் சிலை மாயமான வழக்கு. 29 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தகவல். வகுப்பறைகளுக்கு செல்போனை கொண்டு வரக்கூடாது. மீறி கொண்டு வந்தால் பறிமுதல் செய்யப்படும். திருப்பி தரப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். அம்மா ஊட்டச்சத்து கிட் டெண்டர் விவகாரத்தில் அண்ணாமலை வருத்தம் தெரிவிக்காவிட்டால் சட்ட நடவடிக்கை பாயும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவை மூடிவிட்டு தூங்கிய ஊழியர்கள். உயிருக்கு போராடி கொண்டிருந்தவரை மருத்துவமனைக்கு கொண்டு வந்தவர்கள் அதிர்ச்சி. சிகிச்சைக்காக அமெரிக்கா புறப்பட்டார் திரைப்பட இயக்குனர் டி. ராஜேந்தர். தனக்காக பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். வதந்திகளை நம்ப வேண்டாம், தாம் நலமாக இருப்பதாக டி. ராஜேந்தர் பேட்டி. சிலம்பரசனுக்காக அமெரிக்கா செல்வதாகவும் விளக்கம். தவறு செய்யும் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் காலதாமதம் கூடாது. அனைத்து மண்டல இணை பதிவாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு வலியுறுத்தல். சென்னை சைதாப்பேட்டையில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் நல பணியாளர்கள் கைது. குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தது காவல்துறை. சென்னையில் நீர்நிலை புனரமைப்பு பணிகளில் தாமதம். 3 ஒப்பந்ததாரர்களுக்கு அபராதம் விதித்து சென்னை மாநகராட்சி ஆணையர் நடவடிக்கை. சென்னை தாம்பரத்தில் கஞ்சா விற்பனை செய்த கல்லூரி மாணவர்கள் 5 பேர் கைது. 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து காவல்துறை நடவடிக்கை. கோவை ஷீரடி தனியார் ரயில் சேவை தொடக்கம். செண்டை மேளங்கள் முழங்க பயணிகளுக்கு வரவேற்பு. வெப்பச்சலனம் காரணமாக 16 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காவிரி விவகாரத்தில் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக செயல்படுகிறது தமிழக அரசு. கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை குற்றச்சாட்டு.
144 தடை உத்தரவை மீறி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு வந்த எம்பிக்கள், தொண்டர்கள் குண்டுகட்டாக கைது. காவல்துறையினர் அத்துமீறுவதாக குற்றச்சாட்டு. எந்த குற்றத்தின் அடிப்படையில் ராகுல் காந்தியிடம் விசாரணை? எந்த காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் பாஜகவினருக்கு ப. சிதம்பரம் கேள்வி. முப்படை தலைமை தளபதி விரைவில் நியமனம். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி. உத்தரப்பிரதேசத்தில் வாட்டி வதைக்கும் வெப்பம். காய்ச்சல், வயிற்று வலியால் பெரும்பாலான குழந்தைகளுக்கு பாதிப்பு.